ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பேக்கரி கடையில் கிடைக்கக்கூடிய க்ரீம் பன் எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பர்ஃபெக்டாக வீட்லேயும் ரெடி பண்ணலாம். இதுக்காக ஒரு பவுலில் சரியா 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதில் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதை அப்படியே மூடி போட்டு இது ஒரு 2 மணி நேரம் நல்லா பொங்கி வர விட்டுடலாம். இப்போது ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கும். இப்போ இது அப்படியே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இது கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம இந்த மாதிரி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை லேசாக ஒரு ஓவல் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பன்னோட ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக சுகர், பால் இது ரெண்டையும் நல்லா கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னுக்கு மேலாப்பில் நல்லா தடவி விட்டுட்டு அப்படியே ஓவனில் குக் பண்ணிடுங்க. ஒரு 180 டிகிரியில் ஒரு 45 மினிட்ஸ்க்கு. அப்புறமா இதில் இன்னொரு க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம், பவுடர் சுகர், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள், பன் ரெடி ஆயிடுச்சு. பன்னோட சென்டரில் இந்த மாதிரி லேஸாக கீறி விட்டுட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மேலோட்டமாக அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சமாக ட்ரை கோகோனட் நம்ம சேர்க்கணும். அது கூட டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான பேக்கரி க்ரீம் பன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.